கோவையில் ஜூபிலண்ட் தமிழ்நாடு சர்வதேச கண்காட்சி உச்சி மாநாடு 2024 துவக்கம். ஏவி வரதராஜன் அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். ஜூபிலண்ட் கோயமுத்தூர் அறக்கட்டளை நடத்தும் ஜூபிலண்ட் தமிழ்நாடு சர்வதேச எக்ஸ்போ உச்சி மாநாடு 2024 கோவை கொடிஷியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் இன்று தொடங்கியது. இன்று முதல் 3 நாட்கள் பிப்ரவரி 1 முதல் 3ஆம் தேதி வரை இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த சர்வதேச கண்காட்சி மற்றும் தொழில்துறை சார்ந்த அறிவை பகிரும் உச்சி மாநாடு என்பது பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் ஒரு தனித்துவம் கொண்ட தளமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விற்கு தமிழக அரசின் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மற்றும் ஃபார்ம் தமிழ்நாடு ஆகிய நிறுவனங்கள் ஆதரவளித்துள்ளது. பிப்ரவரி 1இல் நடைபெறும் தொடக்க நிகழ்வில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டின் மிஷன் இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான திரு சிவராஜா ராமநாதன் ஸ்ரீ ஸ்டார்ட் அப்ஸ் என்ற தலைப்பில் தொடக்க உரையும், கிக்ஸ்பிளேவின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சுரேஷ் சம்பந்தம் தொழில் முனைவோர் என்ற தலைப்பில் பற்றி உரையும் வழங்க உள்ளனர். இந்த மாநாடு மற்றும் கண்காட்சியில் ஸ்டார்ட் அப் நிலையில் உள்ள நிறுவனங்கள் முதல் சிறு மற்றும் நடுத்தர அளவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் சார்ந்தவர்கள் வரை பங்கேற்க முடியும். இதில் பங்கேற்பதன் மூலம் முதலீடு, கூட்டாண்மை, புது வியாபார தொடர்புகள் உருவாக்கிக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல வாய்ப்புகளை பெற்று அவர்களின் வியாபாரத்தை மேம்படுத்திக் கொண்டு வளர்ச்சியடைய முடியும். மேலும் கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை தலைவர்கள், உலகளாவிய சிந்தனையாளர்கள், இறக்குமதியாளர்கள், முதலீட்டாளர்கள், தொழில்நுட்பவியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், 20க்கும் மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் 22 நாடுகளில் இருந்து 200+ தொழில் முனைவோர் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். தமிழகம் மட்டுமல்லாது தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இருந்து மொத்தம் 15,000க்கும் அதிகமான பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். இதில் தொழில்துறையினருக்கு அவசியமான தலைப்புகளில் குழுவாதங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த உரையாடல்கள் மற்றும் நிபுணர் உரை ஆகியவற்றை பற்றி 75க்கும் அதிகமான அனுபவமிக்க பேச்சாளர்கள் பேச உள்ளனர். தவிகள் உள்ளடக்கிய 50க்கும் மேற்பட்ட பயிற்சி பட்டறைகள் நடைபெறுகிறது. மேலும் கொடிஷியாவில் B மற்றும் C அரங்குகளில் நடைபெறும் எக்ஸ்போவில் மொத்தம் 450 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது.